ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கோர் கிளவர். நான் உங்கள் நிலா. அண்ட் நான் உங்கள் சிபி. இன்னைக்கு நவம்பர் 14, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, அண்ட் இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் நம்ம சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எக்ஸாக்ட்லி. மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கமா இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப கன்சைஸா கியூரேட் பண்ணிட்டாராங்க. மற்ற சோர்சஸை விட 5 மடங்கு சின்னதா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம தான் கெத்து. சும்மாவா சொன்னாங்க? ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜிஎல்ல 29 அட்டம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஷல் வி ஸ்டார்ட் சிபி? லெட்ஸ் ஸ்டார்ட். முதல் நியூஸ் நேஷனல்ஸ்லேருந்து. வந்தே மாத்திரம் பாட்டோட 150th கமெமரேஷனை பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் நியூ டெல்லியில தொடங்கி வச்சிருக்காரு. வாவ், 150 இயர்ஸ்! இதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஒரு நேஷன் வைட் கேம்பெயினை நவம்பர் 7, 2026 வரைக்கும் நடத்த போறாங்க. இது மட்டும் இல்லாம பிஎம் அவர்கள் ஒரு 150 ரூபி கமெமரேட்டிவ் காயின், ஒரு 150 ரூபி போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அண்ட் ஒரு டெடிகேட்டட் போர்ட்டலும் லான்ச் பண்ணிருக்காரு. சூப்பர். நிலா, உனக்கு வந்தே மாத்திரம் பாட்டோட ஹிஸ்டரி தெரியுமா? இத நவம்பர் 1875ல பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதினாங்க. 1882ல அவரோட ஆனந்த் மந்த் நாவல்ல பப்ளிஷ் ஆச்சு. ஆமா சிபி, அண்ட் இத ஃபர்ஸ்ட் பப்ளிக்லி பாடினது யார் தெரியுமா? நம்ம ரவீந்திரநாத் டேகோர். 1896ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன்ல பாடினாரு. அப்புறம் ஜனவரி 1950ல டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இத நேஷனல் சாங் ஆஃப் இந்தியாவை டிக்ளேர் பண்ணாரு. பெர்ஃபெக்ட். ஹிஸ்டரி கிளாஸ் எடுத்தது போதும். நெக்ஸ்ட் நியூஸுக்கு போலாம். யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் என்ஹெச்பிசி லிமிட்டடோட கோல்டன் ஜூபிலிக்காக, அதாவது 50 வருஷத்துக்காக ஒரு 50 ரூபி கமெமரேட்டிவ் காயினை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல சிபி, குழந்தைங்களுக்காக சோட்டா பீம் और படா பந்த் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் காமிக் புக்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஹைட்ரோ பவரோட பெனிஃபிட்ஸ் பத்தி எஜுகேட் பண்றதுக்கு சோட்டா பீம் வச்சு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. நல்ல ஐடியா. என்ஹெச்பிசி லிமிடெட் பத்தி சில குவிக் ஃபேக்ட்ஸ். இதோட சிஎம்டி பூபேந்தர் குப்தா. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபரிதாபாத், ஹரியானால இருக்கு. அண்ட் 1975ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சூப்பர். இப்போ பேங்கிங் செக்ஷனுக்கு போலாமா? ஆர்பிஐ எஸ்ஆர்பிஏவை ஒரு எஸ்ஆர்ஓவா ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்பிஏ, எஸ்ஆர்ஓ என்ன? ஆல்பபெட் சூப் மாதிரி இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. எஸ்ஆர்பிஏனா செல்ஃப் ரெகுலேட்டட் பிஎஸ்ஓ அசோசியேஷன், எஸ்ஆர்ஓனா செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி. பேசிக்லி பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ஃபோன்பே, ரேசர் பே மாதிரி கம்பெனிஸ்க்கு அவங்களே ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி பாடியா இந்த எஸ்ஆர்பிஏ இருக்கும். ஆர்பிஐ இதை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. காட் இட். ஸோ எஸ்ஆர்பிஏ மெம்பர்ஸ்ல இன்ஃபிபீம் அவென்யூஸ், பில்டஸ்க், ரேசர் பே அண்ட் ஃபோன்பே மாதிரி கம்பெனிஸ் இருக்கு. கரெக்ட்? கரெக்ட். நெக்ஸ்ட், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல இருந்து ஒரு நியூ இனிஷியேட்டிவ் எம் சர்க்கிள் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பேங்கிங் ப்ரோக்ராமை எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன் லான்ச் பண்ணிருக்காங்க. தட்ஸ் கிரேட். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுல? இதுல விமென்காகவே கியூரேட்டட் பேங்கிங் சொல்யூஷன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிவிலேஜஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமா லாக்கர் ரெண்டல்ல 25% டிஸ்கவுண்ட்டும், லோன்ஸ்ல 0.2% கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுக்குறாங்க. ஆசம். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் உத்தம் டிப்ரேவால். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெய்ப்பூர், ஹரியானால இருக்கு. அண்ட் 1996ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இப்போதான் பேங்கிங் நியூஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போதான் ஞாபகம் வருது ஒரு சின்ன பிரேக். மக்களே, நீங்க எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை மெமரைஸ் பண்ண கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். ஆமா, கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இதுல இருக்கிற ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சத லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். கண்டிப்பா. அண்ட் இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் உங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பேக் டு த நியூஸ். நெக்ஸ்ட், அக்ரிமெண்ட்ஸ். பேனஸ் டெய்ரி அமுலோட ஒரு கான்ஸ்டிடியூவன்ட். அவங்க பாரதிய பீஜ் சஹகாரி சமிதி லிமிடெட் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா இந்தியால பொட்டேட்டோ வேல்யூ செயினை பூஸ்ட் பண்ண. பால்க்கு ஃபேமஸான அமுல் இப்போ உருளைக்கிழங்குலையும் இறங்கிட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் சஹகார் சே சம்ருத்தி பிரின்சிபலை இன்ஸ்பயர் ஆகி சீட் டு மார்க்கெட் வேல்யூ செயினை எஸ்டாப்ளிஷ் பண்ண எய்ம் பண்ணுது. அதாவது சர்டிஃபைடு டிசீஸ் ஃப்ரீ சீட் பொட்டேட்டோஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல இருந்து மார்க்கெட் கனெக்ஷன்ஸ் வரைக்கும். நைஸ். அடுத்ததா என்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் யுஏஇ பேஸ்ட் என்எம்டிசி எனர்ஜி கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க.
சவுதி அரேபியால ஆன்ஷோர் ப்ராஜெக்ட்ஸ்ல கோஆபரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணதான் இந்த எம்ஓயு. EILோட சிஎம்டி பர்த்திகா சுக்லா. ஓகே, அடுத்த அக்ரிமெண்ட் இந்தியா அண்ட் நேபாள் நடுவுல. இவங்க ரெயில் பேஸ்டு ட்ரேட் ரூட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக ஒரு லெட்டர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சைன் பண்ணிருக்காங்க. இது மூலமா ரெயில் பேஸ்ட் ஃப்ரைட், பல்க் கார்கோ எல்லாம் இந்தியால இருக்கிற ஜோக்பானில இருந்து நேபாள்ல இருக்கிற பிராட் நகருக்கு மூவ் பண்ண முடியும். கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சூப்பர். நெக்ஸ்ட் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நியூஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் பிசிக்ஸ் வாலா ஃபவுண்டேஷன் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்கு நிலா? 15,000 எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கொடுக்கறதுக்கு. இதுல SC, OBC அண்ட் PM கேர் ஸ்கீம்ல வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் பயனடைவாங்க. கிரேட் இனிஷியேட்டிவ். அப்சல்யூட்லி. நெக்ஸ்ட் செக்ஷன் ரிப்போர்ட்ஸ். UK பேஸ்ட் டைம் அவுட் ரிலீஸ் பண்ண சிட்டி லைஃப் இண்டெக்ஸ் 2025 படி வேர்ல்ட்ஸ் ஹாப்பியஸ்ட் சிட்டி எது தெரியுமா? அபுதாபியா? கரெக்ட். 99% லோக்கல்ஸ் ஹாப்பியா இருக்காங்களாம். அபுதாபிக்கு அப்புறம் மெடலின், கேப்டவுன், மெக்சிகோ சிட்டி அண்ட் நம்ம மும்பை வருது. வாவ், நம்ம மும்பை ஏஷியாஸ் ஹாப்பினஸ் சார்ட்ல டாப்ல இருக்கு. 94% ரெசிடென்ட்ஸ் ஹாப்பின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டோக்கியோல வெறும் 70% தான். அடுத்து ஹூரூன் இந்தியா ஃபிலாண்ட்ரஃபி லிஸ்ட். இடில்கிவ் ஃபவுண்டேஷன் அண்ட் ஹூரூன் இந்தியா ரிலீஸ் பண்ண இந்த லிஸ்ட்ல HCL டெக்னாலஜிஸோட ஃபவுண்டர் ஷிவ்நதார் அண்ட் இஸ் ஃபேமிலி தான் இந்தியாஸ் மோஸ்ட் ஜெனரஸ் டோனர்ஸா டாப்ல இருக்காங்க. அவங்களோட டொனேஷன் எவ்வளோ தெரியுமா? 2708 crore. அப்பா, 2708 crore. செகண்ட்ல முகேஷ் அம்பானி ஃபேமிலி, தேர்ட்ல பஜாஜ் ஃபேமிலி இருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் டாப் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ட்ரிபியூட்டர்னு சொல்லியிருக்காங்க. மும்பை தான் அதிக ஃபிலாண்ட்ரோபிஸ்ட் இருக்கிற சிட்டி அண்ட் லிஸ்ட்லயே யங்கஸ்ட் ஃபிலாண்ட்ரோபிஸ்ட் ஜீரோதா ஃபவுண்டர்ஸ் நிக்கில் காமத் அண்ட் நிதின் காமத். விமென்ல ரோஹிணி நலிக்கனி தான் மோஸ்ட் ஜெனரஸ் விமெனா இருக்காங்க. அண்ட் ஃபிலாந்த்ராபிஸ்ட் டொனேட் பண்ணதுல அதிகமா எஜுகேஷனுக்கு தான் போயிருக்கு. கிரேட் இன்ஃபோ. அடுத்து டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியன் ஆர்மி குஜராத்ல இருக்கிற ரன் அண்ட் க்ரீக் செக்டர் ஆஃப் கட்ச்ல எக்ஸசைஸ் பிரம்மஷிராவை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இது எக்ஸசைஸ் த்ரிஷுலோட ஒரு பார்ட். ஓகே, பிசினஸ் நியூஸ்ல குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா QCI அண்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் BHEL சேர்ந்து ஒரு இன்டர் PSU குன்வத்தா மந்தமேமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. குன்வத்தா மந்தன்னா குவாலிட்டி பிரெயின்ஸ்டாமிங்கா? சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் மத்தியில ஒரு குவாலிட்டி கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணதான் இந்த இனிஷியேட்டிவ். அடுத்த நியூஸ், கட்ச் காப்பர் லிமிடெட் அதானி என்டர்பிரைசஸோட சப்சிடரி ஆஸ்திரேலியால இருக்கிற கேரவெல் மினரல்ஸ் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இருக்கிற கேரவெல் காப்பர் ப்ராஜெக்ட்காக. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ். இது ரொம்ப முக்கியமான நியூஸ். குஜராத் இந்தியாலேயே ஃபர்ஸ்டா ஒரு லார்ஜ் ஸ்கேல் ட்ரைபல் ஃபோக்கஸ்ட் ஜீனோம் சீக்வென்சிங் ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்ணியிருக்கு. வாவ், சோ DNA சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ஜெனடிக் கண்டிஷன்ஸை டயக்னோஸ் அண்ட் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. இன்னொரு சூப்பர் ஃபேக்ட், பகவான் பிர்சா முண்டாவோட 150வது பர்த் ஆனிவர்சரியை கமம்ரேட் பண்ண 2025ஆம் ஆண்ட ட்ரைபல் பிரைட் இயர் அப்படின்னு குஜராத் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வெரி ப்ரவுட் மொமெண்ட். அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஒரு குவிக் அப்டேட். ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் நேஷனல் கம்பெனி லா அப்பெலட் ட்ரிபியூனல் NCLAT-யோட சேர்பர்சனா ரீஅப்பாயிண்ட் ஆகிருக்காரு. அடுத்ததா அவார்ட்ஸ். நம்ம ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணிக்கு பிரான்ஸோட ஷெவாலியர் டி ஆர்டர் தி ஆர்ட்ஸ் எட் லெட்டர்ஸ் அவார்ட் கொடுத்திருக்காங்க. இது நைட் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸுக்கு சமம். சூப்பர். அவருக்கு 2001ல பத்மஸ்ரீ அவார்டும் கிடைச்சது. வாட் அ லெஜெண்ட். ஸ்போர்ட்ஸ்க்கு போலாமா? இந்தியன் ஹாக்கி 100 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதை செலிப்ரேட் பண்றாங்க. யூனியன் மினிஸ்டர் டாக்டர் மன்சுக் மண்டவியா நியூ டெல்லியில சென்டினரி செலிப்ரேஷன்ஸை இனாகிரேட் பண்ணாரு. இதோட தீம் 100 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் ஹாக்கி, இந்தியா கா கேம். 100 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் ஹாக்கி அப்படின்ற ஒரு புக்கோ ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம 1928 ஆம்ஸ்டர்டாம் ஒலிம்பிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல் வாங்கினதுல இருந்து இருக்கிற ஹிஸ்டரியை டாக்குமெண்ட் பண்ணிருக்கு. இது மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஹாக்கி மென்ஸ் ஜூனியர் வேர்ல்ட் கப் 2025க்கான ட்ராஃபியும் அன்வெயில் பண்ணாங்க. அண்ட் அ ப்ரவுட் நியூஸ் ஃபார் அஸ், அ டோர்னமெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்க போகுது. செம்ம. Another historic moment in sports. Para archer Sheetal Devi has become the first Indian para athlete to be selected for an able-bodied national team. Unbelievable achievement. Absolutely. She is an inspiration. சரி, இப்போ சில sad news. Obituary section. Former Karnataka minister and senior Congress leader H.Y. Meti காலமானார். May his soul rest in peace. இன்னொரு loss, renowned Telugu poet and lyricist Ande Sri Lakshmi Narayanan காலமானார். அவரோட ஜெய ஜெய ஹே தெலங்கானா பாட்டு தான் தெலங்கானாவோட அஃபிஷியல் ஆந்தமா 2024ல அடாப்ட் பண்ணாங்க. A great loss to the literary world. சரி, ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ். நவம்பர் 7 அன்றைக்கு 2 முக்கியமான நாள். ஒன்று நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே. இது மேரி கியூரியோட பர்த் ஆனிவர்சரியை கமமரேட் பண்ணுது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்க அவங்க பங்களிப்பு ரொம்ப பெருசு. இதோட சிம்பிள் லாவெண்டர் ரிப்பன். அண்ட் அட் த சேம் டே நவம்பர் 7 சர் C.V. ராமனோட 137th பர்த் ஆனிவர்சரியும் கூட. பாரத் ரத்னா அண்ட் நோபல் பிரைஸ் வின்னர் ஃபார் ஹிஸ் டிஸ்கவரி ஆஃப் தி ரமன் எஃபெக்ட். வாவ், we covered a lot today. இன்னிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் மக்களே.
வெயிட் போகாதீங்க. த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் இஸ் yet to come. நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் பத்தி சொல்லவே இல்லையே. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஐபிஎல். ஆமா, தினமும் ராத்திரி 8 மணிக்கு நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இதே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். எவ்ரி மந்த் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ் கெட் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ். சோ மிஸ் பண்ணாம நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். So that's a wrap for today. This is Neela. And this is Sibi signing off. Stay clever with Score Clever. Bye bye.